பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் வித் ஈவன் பவர்ஸாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னா அந்த ஈக்குவேஷன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பாலினாமியல் ஈக்குவேஷன். இப்போ இதோட பவர்த் டேர்ம் எக்ஸ் பவர் 4 இங்கே 9x ஸ்கொயர்னு இருக்குது. அதாவது பவர்த் டேர்மில் 4 2 தான் இருக்குது இல்லையா. இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸாக உனக்கு வந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணணும், அந்த எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஒய்னு சொல்லி அப்ளை பண்ணோம். அப்போ எக்ஸ் பவர் 4னா என்னென்னு அப்ளை பண்ணுவேன், ஒய் ஸ்கொயர்னு அப்ளை பண்ணுவேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், ஒய் ஸ்கொயர் மைனஸ் 9y ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0ன்னு மாறும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த சம்மில் ஒய்யோட டேர்ம் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா அதை வச்சு எக்ஸோட டேர்ம் கண்டுபிடிக்கிற மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு இதை வச்சு நீ என்ன பண்ணோம், ஃபேக்டராக பிரித்து ஒய்யோட டேர்மை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பேன். ஓகே, அப்புறமேட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சோட்டி நாம் ஒய் ஈக்குவல் டு 4 and 5ன்னு சொல்லி கிடைக்கும். ஆக்சுவலி ஃபேக்டராக பிரிச்சு அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 4 and ஒய் ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்கும். அப்போ ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னு அப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √5ன்னு சொல்லிட்டு உனக்கு ஆன்சர் 4 ரூட்ஸ் கிடைக்கும். அதாவது பவரில் ஈவன் பவர்ஸ் இருந்தால் இந்த மாதிரி போடணும். இதே 0 சம் ஆஃப் ஆல் கோஎஃபிசியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா, இப்போ அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதோட கோஎஃபிசியன்ஸ் இருக்குல்ல, இதோட கோஎஃபிசியன்ஸ் என்ன, எக்ஸ் கியூபுக்கு 1, எக்ஸ் ஸ்கொயருக்கு -3 அண்ட் எக்ஸோட கோஎஃபிசியன்ட் -33, கான்ஸ்டன்ட் டேர்மு 35 அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ என்ன வரும், 35 + 1னா 36, இது ரெண்டே ஆட் பண்ணால் -36. அப்போ ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு வரும் 0. அப்போ உனக்கு இதோட கோஎஃபிசியன்ஸ்லாம் ஆட் பண்ணோம்னா 0ன்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் -1 இஸ் எ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லணும். அதாவது 1ங்கிறது இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்டாக இருக்கும். இது 9th இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எக்ஸ் -1 இஸ் எ ஃபேக்டர்னு சொல்லி போட்டு என்ன பண்ணோம், இதோட கோஎஃபிசியன்ஸ்லாம் எழுதிக்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு வரும், இந்த சிந்தட்டிக் டிவிஷன் மாதிரி சின்ன கிளாஸில் போடுவே இல்லை, ஞாபகம் இருக்கா. அப்போ என்னன்னு சொல்லிட்டு வரும், இதோடது 1 -3 -33 +35வா. அப்போ 1 இஸ் ஏ ரூட் ஆஃப் திஸ் ஈக்குவேஷனா, ஏன்னா கோஎஃபிசியன்ஸ்லாம் 0வா. இப்போ 0 போட்டேன்னா 1 1 × 1 1 -2 எகெயின் என்னன்னு சொல்லிட்டு வரும் -2 அப்புறம் -5 அப்புறம் -5 -3 3ல் எதுனா 2 அண்ட் -2 ஆன்சர் என்னது வரல, இது போட்டு பார்க்கலாம் மறுபடியும். அப்போ என்னன்னு சொல்லிட்டு வரும் பாரு, 1 -3 -33 35ன்னு சொல்லிட்டு வருது இல்லையா. 1 இஸ் ஏ ரூட் ஆஃப் திஸ் பாலினாமியல்னா 0 1 1 × 1 1 -2 அண்ட் -35 போன தடவை ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம். இப்போ -35 அப்போ என்னன்னு சொல்லிட்டு வரும், 1 இஸ் ஏ ரூட்னா லாஸ்ட்டாக 0ன்னு முடியும். அப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். என்ன ஈக்குவேஷன், எக்ஸ் ஸ்கொயர் -2x -35 ஃபார்ம் பண்ணலாம். இதை நீ ஃபேக்டராக பிரிச்சுன்னா 2 ரூட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி 1 இஸ் ஏ ரூட்டுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 2 ரூட் 7 -5 அண்ட் 1 ரூட்டுன்னு சொல்லலாம். ஓகே, இது ஃபஸ்ட்டு மாடல். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், பவர்த் டேர்ம் எல்லாம் ஸ்கொயர் டேர்மு 4th டேர்ம், அதாவது ஈவனாக இருந்ததுன்னா என்ன, அடுத்தது என்ன, இதோட கோஎஃபிசியன்ஸ் டேர்ம்லாம் உனக்கு ஆட் பண்ண அப்படின்னா 0ன்னு வந்ததுன்னா என்ன. இதே வந்து அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சம் ஆஃப் கோஎஃபிசியன்ஸ் ஆஃப் ஆட் அண்ட் ஈவன் பவர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆட் பவர்னா 2x³ -9x, இதோட ஆட் பவர்லாம் ஆட் பண்ணால் 2 - 9னா என்னன்னு சொல்லிட்டு வரும் -7. ஓகே, இதை ஈவன் பவர்னா 11 -8 18 11 -18னா என்ன வரும், ஈவன் பவர்னா அதாவது கான்ஸ்டன்ட் டேர்மே இதோட சேர்த்துக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. 1 விட்டு 1 மைனஸ் பண்ணுன்னு வச்சுக்கோயேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு இதை ஆரம்பித்தேன் அப்படின்னா 1 விட்டுட்டு அடுத்தது ஆரம்பிக்கணும். சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லாமல் கூட அந்த டைமில் இருக்கலாம், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். 0x² போட்டு போடணும். அப்போ சம் ஆஃப் ஈவன் அண்ட் ஆட் பவர்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், -1 இஸ் ஏ ரூட்டுன்னு சொல்லணும். போன தடவை கோஎஃபிசியன்ட் 0ன்னு வந்ததுன்னா +1 ரூட்டு. இப்போ சம் ஆஃப் ஈவன் அண்ட் ஆட் பவர் ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த -1ங்கிறத ரூட்டுன்னு எடுக்கணும். அப்போ சிந்தட்டிக் டிவிஷன் ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணோம்னா இதோட கோஎஃபிசியன்ட் என்னென்ன இருக்குது சொல்லு, 2 11 -9 -18. அப்போ -1ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 0னா 2, தென் -2ன்னு வச்சுக்கிட்டோன்னா என்னன்னு சொல்லிட்டு வரும் 9 9 × -1னா -9 -18 அப்போ +18. அப்போ என்னன்னு சொல்லிட்டு வரும் 0. அப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். என்ன வரும், 2x²
இதை வச்சு போடும்போது 2x² + 9x - 18 இஸ் த அனதர் ஃபேக்டர்னு சொல்லலாம். ஒரு ஃபேக்டர் x+1ங்கிறது ஒரு ஃபேக்டர், x+1ங்கிறது ஒரு ஃபேக்டர், இன்னொன்று இது ஒரு ஃபேக்டர்னு சொல்லுவோம். இதை வந்து நாம் பிரித்து போட்டோம் அப்படின்னா ஃபேக்டராக பிரித்து போட்டால் அப்படின்னா another 2 √3/2 - 6ன்னு சொல்லி கிடைக்கும். நீ தான் போடணும், சரியா? இது செகண்ட் டைப்பு. அதுக்கப்புறம்லாம் என்ன போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம்லாம் செக் பண்ணுறதெல்லாம் வரிசையாக நீ தான் செக் பண்ணி பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சம்ஸ்லாம் நீ தான் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பார்க்கலாம், இந்த சம்மில் 7th சம் எப்படி போடுறதுன்னு சொல்லி தெரியும் கண்டிப்பாக. ஓகே, 7th சம் பவரில் எல்லாம் எப்படி இருக்குது? ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் இருக்கா? அப்போ போட்டுடலாம் ஃபஸ்ட்டு மாடல். தென் அடுத்தது சால்வ் த கியூபிக் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கு. அப்போ எல்லா பவர்ஸ்லாம் ஆட் பண்ணி பாரு. 2 - 9 - 7 10 - 3னா +7ன்னு வரும். அப்போ இதுக்கு என்ன ஃபேக்டர்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதே மாதிரி இதையும் என்ன மாடலில் போடணும்னு சொல்லிட்டு பாடு. ஓகேவா? நீயா ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 5 நிமிஷத்து வீடியோ வச்சு நீயே எல்லா சம்ஸும் போட முடியும் இல்லையா? தென் நெக்ஸ்ட்டு 1 + 2y ஒரு ரூட்டுனா இன்னொரு ரூட்டு கண்டிப்பாக 1 - 2aன்னு சொல்லிட்டு வரும். இதெல்லாம் நீ போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம், நீ பார்த்துட்ட. இப்போ அடுத்த எக்ஸசைஸு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோ. ரேஷனல் ரூட் தீரம்னு பின்னாடி ஒரே ஒரு சம்மில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பாலினாமியல் இருக்குது அப்படின்னா an(x⁴n) + எக்ஸட்ரா + a1x + a0 இருந்ததுன்னா இந்த an டேர்மு = 0 அண்ட் a0 = 0 பி அ பாலினாமியல் வித் இன்டிஜர் கோஎஃபிசியன்ட் இருந்ததுன்னா if p/q with p, q = 1 is a root of the polynomial இருந்தால் then p is a factor of a0 and q is a factor of an அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை பின்னாடி ஒரு சம்லாம் நம்ம யூஸ் பண்ணி போடுவோம், ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ சொல்லும் போது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, p, qக்கு உனக்கு காமன் ஃபேக்டர் 1ன்னு சொல்லிட்டாங்க. 1ன்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று நாட் டிவிசிபிளாக இருக்கும். நோ ஜிசிடி எதுவுமே இருக்காது. 1 அதாவது ரெண்டுமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று கோ ப்ரைம்னு சொல்லலாம். அதாவது என்ன அர்த்தம்னா, இப்போ 18 இருக்குது, இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 7. கோ ப்ரைம்னா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் 1ன்னு சொல்லிட்டு வரணும். ஞாபகம் இருக்கா உனக்கு? அதாவது இது ப்ரைம் நம்பர் கிடையாது கண்டிப்பாக, ஆனால் ரெண்டையும் வந்து ஒன்றுக்கு ஒன்று அதோட காமன் டிவைசர் வந்து 1ன்னு சொல்லிட்டு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ ஒரு சம் பாரு யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஒரு சம் 2x³ + 3x² + 2x = 3ன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நீ எல்லாமே அப்ளை பண்ணி பார்த்தாலும் இதோட கோஎஃபிசியன்ஸ்லாம் ஆட் பண்ணால் கண்டிப்பாக 0 வராது. ஆட் அண்ட் ஈவன் சம் கோஎஃபிசியன்ஸோட இதுவும் உனக்கு ஈக்குவலாக கிடைக்காது. அப்போ இதுதான் anth டேர்ம்னு சொல்லுவோம், இது a0 டேர்ம்னு சொல்லுவோம். அப்போ p, q 2, 3 அது கூட இது வந்து 2, இது 3, an 2 அண்ட் a0னா என்னன்னு சொல்லிட்டு வருது 3ன்னு சொல்லுவோம். அப்போ p/qங்கிறது ஒரு இஸ் ஏ 0 ஆஃப் பாலினாமியலாக இதுக்கு இருந்துச்சுன்னா, அதாவது ரேஷனல் ரூட்டாக ஒன்று கிடச்சிதுன்னா p, qங்கிறது இப்போ தான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம் 1ன்னு சொல்லி. அப்போ pங்கிறது கண்டிப்பாக a0ஐயும் qங்கிறது anஐயும் டிவைட் பண்ணோம். அப்போ ரெண்டுக்குமா கண்டிப்பாக 2, 3க்கும் காமன் டிவைசர் கண்டிப்பாக 1 தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ 3யை டிவைட் பண்ணதுன்னா இதோட ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா 1 - 1 3 - 3ன்னு சொல்லலாம். 2வை டிவைட் பண்ணோம்னா 2வோட ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னு சொல்லலாம் 1 - 1 2 - 2ன்னு சொல்லலாம். அப்படியா? கரெக்டாக? அப்போ அதை நாம் யூஸ் பண்ணி என்ன சொல்லலாம், இந்த 1 அதாவதுட்டு 1 - 1 -1 2 - 2ன்னு சொன்னோம். இன்னொன்று என்னன்னு சொன்னோம் 1 - 1 3 - 3ன்னு சொன்னோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு p/q ஃபார்மில் போடுறோம் அப்படின்னா 1/1 1/2 3/2 அண்ட் 3/1 அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1/1 இந்த 1/1ஐயும் சொல்லலாம், அதே மாதிரி இதை வந்து சொல்லலாம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த டேர்மை வச்சு +or - 1/1ன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம என்னன்னு சொல்லலாம் 1/2ன்னு சொல்லலாம், ஆர் -1/2ன்னு சொல்லலாம். p/q தானே, இது pங்கிற டேர்மு, இது qங்கிற டேர்ம் தானே. அப்போ p/q டேர்ம்னா இந்த நம்பர்ஸை தவிர வேறு எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். p/qனா 2/3 கூட வரும், சரியா? ஆக்சுவலி 2/3 இல்லை, இதுதான் p, இங்கே மேலே இருக்கிறது q. அப்போ 3/, தான் வருமோ தவிர 2/ன்னு சொல்லிட்டு வராது. ஓகேவா? என்ன சொல்கிறேன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ இதெல்லாம் உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும்னா ரூட்ஸ் மாதிரி உனக்கு கிடைக்கும்.
ஓகே, அப்போ டு ஃபைண்ட் 0 வி டிவைட் கிவன் பாலினாமியல். இந்த பாலினாமியலை நாம் என்ன பண்ணலாம், இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 இஸ் எ ஃபேக்டர் ஆர் 3/2 இஸ் எ ஃபேக்டர்னா 2x minus 3 is also equal to 0ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ 2x minus 3ஆல் நம்ம இதை டிவைட் பண்ணோம்னா மீதி எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ 2x ப்ளஸ் 3ஆல் சப்போஸ் இங்கே மைனஸ் போட்டேன்னா ப்ளஸ் வரும், இங்கே ப்ளஸ்ன்னு போட்டேன்னா மைனஸ் வரும். அப்படி டிவைட் பண்ணும்போது x² + 1ங்கிறது ஃபேக்டராக கிடைக்கும். அப்போ x² = -1ன்னு சொல்லி கிடைக்கும். கரெக்டாக கோஷன் வந்து 0ன்னு கிடைக்குது. அப்போ x² + 1 = 0. அப்போ உனக்கு ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா i ± i கிடைக்கும். அப்போ x² = -1. அப்போ x √(-1). தட் மீன்ஸ் ± iன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ நமக்கு என்னெல்லாம் ரூட்ஸ் கிடைக்குதுன்னா எப்போ கிடைக்குது, இங்கே -3/2ன்னு x -3/2ன்னு சொல்லி போடும் போது எக்ஸுக்கு பதிலாக உனக்கு என்ன கிடைக்குது, -i + iன்னு சொல்லிட்டு உனக்கு ரூட் கிடைக்குது, உனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டேர்மும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு எக்ஸசைஸில் ஒரு சம் போடுவோம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வரும்போதுட்டு நான் இந்த தீரம் ரேஷனல் ரூட்ஸ் தீரம் சொல்லி அப்ளை பண்ணுவேன். அப்போ வரும்போது அதுக்கு ரூட்ஸே கிடைக்காம கூட இருக்கும். அது என்னன்னு சொல்லி பார்த்துக்கோ, சரியா? தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒரு டைப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, a polynomial equation p of x of degree n is said to be reciprocal polynomial if and only if p of x equal to x power n p of 1/xன்னு இருக்கும். இன்னொன்று p of x equal to -x power n p of 1/xன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ p of x equal to x power n into p of 1/xன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சம் நான் போடுறேன்னு வச்சுக்கோ. 2x power 6 -3x power 5 இந்த டேர்ம்லாம் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு இங்கே இந்த டேர்மில் 2 ஆல்ஃபான்னு சொல்லிட்டு சும்மா எடுத்துக்கிறாங்க, எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக நான் 1/α அப்ளை பண்ணுறேன். அதாவது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சப்ஸ்டியூட்டிங் 1/α ஃபார் எக்ஸ் இன் லெஃப்ட் சைட் ஆஃப் ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லி போடுறேன். இதுக்கு பதிலாக நான் எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபான்னு சொல்லியும் நான் போடுறேன். அப்படி போடும் போது பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளைலாம் ஃபுல்லாக பண்ணேன்னா உனக்கு என்னன்னு கிடைக்கும், ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். என்னன்னு சொல்லிட்டு கிடைக்குதுன்னா இந்த மாதிரிட்டு உனக்கு கிடைக்குது. 2 - 3α + 2α² + 7α³ -√2α⁴ -3α⁴ + 2α⁴ இது என்னன்னு சொல்லி பார்த்தேன்னா இந்த ஈக்குவேஷனே தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. அப்போ இதோட வேல்யூ 0ன்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்லி சொல்லுவோம். அதாவது x⁻6க்கு பதிலாக நீ 1/α⁴, அதாவது எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபான்னு எல்லாம் போட்டு, அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 1/α 1/x⁻6னா 1/α⁴, x⁻5னா 1/α⁴, அந்த மாதிரிலாம் போட்டு நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா உனக்கு அதுவும் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனும் 0ன்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா இதுவும் என்னன்னு சொல்லுவோம், ஆக்சுவலி கிவன் ஈக்குவேஷனை ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இதுலேயே 2 டைப் இருக்குது. என்னென்ன டைப்னா, p of x equal to x power n into p of 1/xன்னா ஃபஸ்ட் டைப்பு. உனக்கு இது நெகட்டிவ் டேர்மாக -x power n into p of 1/xன்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா, ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்லாம் நெகட்டிவ் டேர்மில் வந்துச்சு அப்படின்னா அது டைப் 2ன்னு சொல்லி சொல்லுவோம். கீழே தான் எடுத்திருக்கேன். அது சம் அப்ளை பண்ணும்போது டைப் 1 டைப் 2ன்னு சொல்லி நோட் பண்ணி சொல்லுவேன். அப்போ நீ செக் பண்ணிக்கோ, ஓகேவா? பாரு, இதில் நோட்டில் கூட கொடுத்துருக்கு டைப் 1 டைப் 2னா என்னான்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டைப் 1 ஈக்குவேஷன். நீ எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபானோ சொல்லி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண, அதே மாதிரி 1/α சொல்லி ஃபார்ம் பண்ண, அது எப்படி வருதுன்னு பாரு. டைப் 2ல் எப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபாவும் அண்ட் 1/α மாற்றி அப்ளை பண்ணிப்பார். நெகட்டிவ் டேர்ம்ஸாக கிடைக்கும், ஆனால் 0ன்னு சொல்லிட்டு ஆகிடும். வேணும்னா ரெண்டையுமே நான் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணிப்பார். டைப் 1 டைப் 2க்கான டிஃப்ரெண்ட் உனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இதுலேயே பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி சொல்லியிருக்காங்க, நோட்டுக்கு கீழேயே உனக்கு ஃபார் an odd degree reciprocal equation type 1 x equal to 1 must be a solution சொல்லிட்டாங்க. அதே odd degree reciprocal equation type 2க்கு x equal to 1 is a
இதுக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு -1ங்கிறது சொல்யூஷன்னா இதுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது கண்டிப்பாக சொல்யூஷனாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இதே தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் டைப் 2 இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட் கண்ணை பின்னாடி சம்மில் யூஸ் பண்ணி பார்ப்போம். அப்படிங்கும் போது மிடில் டேர்ம் மஸ்ட் பி 0வாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு -1ங்கிறது சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் கண்டிப்பாக நீ என்ன பண்ணிக்கிற எழுதிக்கிற, பின்னாடி டக்குன்னு யூஸ் பண்ணும்போது எப்பட்றா வந்துச்சு அப்படின்னு தெரியாமல் முழிக்காத, கண்டிப்பாக இதுக்கு எழுதிக்கிற. ஓகே, சம் யூஸ் பண்ணும்போது நான் போடுவேன், பார்த்துக்கோ.